ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். யோசேப்பு 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுக்கப்பட்டார். இப்படி யோசேப்புக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள ஒற்றுமைகளில் இன்னொரு முக்கியமான விஷயம், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இதுதான் யாக்கோபுக்கு தேவன் கொடுக்கும் மிகப்பெரிய வாக்குத்தத்தங்க. யாக்கோபு மூலமா தான் பூமிக்கே ஆசீர்வாதம். இப்போ தேசத்துல பஞ்சம் வந்துருச்சு. இந்த பஞ்சத்துல யாக்கோபு அந்நிய தெய்வத்தை வணங்குகிற எகிப்து ராஜா கிட்ட போய் அப்பத்துக்காக கையேந்தி நின்றுடக்கூடாது. அதற்காகவே யோசேப்பை தேவன் தன் குடும்பத்திலிருந்து பிரித்து முன்னதாகவே எகிப்துக்கு அனுப்பி மிகப்பெரிய அதிபதியாய் பூமியின் ஜனங்களுக்குள் ஏற்படுத்துறாரு. விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாமனுடைய சந்ததிங்க. தேவன் அவ்வளவு சீக்கிரத்துல விற்றுவாரா என்ன? தேவனுடைய வாக்கு தத்துவத்தினுடைய பவர் என்ன தெரியுங்களாங்க? யாக்கோபு வாழ்ந்த கானான் உட்பட தேசமெங்கும் மிக கொடிய பஞ்சம். அத்தனை ஜனங்களும் எகிப்தின் ராஜா பார்வோனுக்கு கீழே ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஆனால் வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான் என்று. அதே போல பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே பூமிக்கு அனுப்பி நம் பாவங்களை அவர் ரத்தத்தினால கழுவி நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் மாத்திட்டாருங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்ய நம் கரங்களை பலப்படுத்துவார தவிர ஒரு நாளும் நாம கையேந்த விட மாட்டாருங்க. இந்த இயேசுவால நம்ம சந்ததி அப்பத்துக்கு தெரியாம தலைமுறையாய் ஆசீர்வதிக்கப்படும். ரோமர் 8:32 சொல்லுகிறது, நமக்காக கிறிஸ்துவையே ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று இனி எதற்காகவும் நம்ம கவலைப்பட தேவையில்லை. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.